லைவ் தமிழ் செய்திகள். லைவ் தமிழ் செய்திகள் சரிகமப நிகழ்ச்சி தொடர்பாக விசேடமாக தனது செய்தி அறிக்கைகளில் தெரிவித்து வருகின்றன. இலங்கையில் இருந்து சென்ற கில்மிசா அவர்கள் கடந்த சரிகமப லிட்டில் சாம்ப் நிகழ்ச்சியில் வெற்றியாளராக இனம் காணப்பட்டிருந்தார். வெற்றி வாகை அவருக்கு சூழப்பட்டிருந்தது. இந்த சரிகமப சுற்றில் யார் வெற்றி பெறுவார் என்பதுவே கேள்விக்குறியாக இருந்தன. அந்த வகையில் பாலமுருகன் அவர்கள் தற்பொழுது தனது திறமையை பல வகையாக நிறைவேற்றி வருகின்றார். பாலமுருகன் அவர்களின் குரலில் இருக்கின்ற காந்த சக்தி பலரையும் இலகுவாக கவர்ந்திருக்கின்றது. பாலமுருகன் நல்ல சிறந்த ஓர் பாடகர் என்பது அங்கு புலனாயிருக்கின்றது. பாலமுருகன் அவர்கள் இந்த ரிட்டோ ரவுண்டில் கமலஹாசனின் உருவத்தில் கமலஹாசன் நடித்த படத்தின் எக்ஷனில் அவர் தன்னை வெளிக்காட்டியிருந்தார். அதனை தனது திறமையால் வெளிக்காட்டியமையால் ரசிகர்கள் அவருக்கு பாரிய வரவேற்பை கொடுத்திருந்தார்கள். அதே வடிவில் அவர் நடனமாடியும் காட்டியிருந்தார். ஆகவே கமலஹாசன் அவர்களின் நடிப்பை அவர் நடித்திருந்தமைக்காக ரசிகர்கள் பாராட்டை தெரிவித்தார்கள். சரிகமப நிகழ்ச்சியில் ஒவ்வொருவரும் தனது திறமையை வெளிக்காட்டி வருகின்றார்கள். பாலமுருகன் அவர்கள் ஏழையாக இருந்தாலும் தனது திறமையால் தற்பொழுது முன்னிலை வைத்து வருவதாக கூறப்படுகின்றது. இம்முறை நடைபெறுகின்ற சரிகமப நிகழ்ச்சியில் பாலமுருகன் அவர்களுக்கும் சிறந்த வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று பலரும் பிரார்த்தனை செய்கிறார்கள். எதிர்காலம் அவருக்கு எவ்வாறு அமையப் போகின்றது என்பது தொடர்பாக லைவ் தமிழ் செய்திகள் உங்களுடன் தொடர்ந்தும் பயணிக்கும் என்று கூறுகின்றது.